வணக்க மக்களே, நம்ம இப்போ அசாம் மாநிலத்தில் இருந்துட்டு இருக்கோம். அசாமில் மிகப்பெரிய ஒரு வனப்பகுதியான காசிரங்கா வனப்பகுதியை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இந்த ஒரு வனப்பகுதி பார்த்திங்கன்னா 430 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கே பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக அதிகமான ஒற்றை கொம்பு காண்டாமிருகமான இந்த காண்டாமிருகம் இங்கே இருந்துகிட்ருக்கு. அதை பார்க்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வெறும் காண்டாமிருகம் மட்டும் கிடையாதுங்க, இங்கே பல வகையான உயிரினங்கள் இருக்குது. அப்படின்னா மான், காட்டு யானை, கூடவே பார்த்திங்கன்னா மான்கள். நம்ம ஊரில் இருக்க புள்ளி மான்கள் மாதிரியெல்லாம் இல்லை, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மானெல்லாம் இருந்துகிட்ருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலான்னு தான் நம்ம போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா இங்கே போகிற வழிகள் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வளைவு நெளிவான ஒரு பாதையாக இருந்துகிட்ருக்கு. மொத்தமாகவே காட்டுக்குள்ளாடி தான் போயிட்டுருக்கோம் மக்களே. இந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. காசிரங்கா நேஷ்னல் பார்க்குக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நிறைய வண்டிகள் எல்லாம் இங்கே நின்றுட்டுருக்கு. நம்ம இப்போது டிக்கெட் எடுத்துட்டோம். 2 பேருக்கு 2600 ரூபா வாங்கினாங்க. ஜிப்சி சவாரி தான், யானை சவாரி தனியாக இருந்துகிட்ருக்கு. யானை சவாரியில் போனோம்னா லேட் ஆகும். அதனால தான் நம்ம இன்னைக்கு ஜிப்சியில் போக போகிறோம். காசிரங்காவில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மக்களே. டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸு, இங்கே போய் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே பார்க்குறப்போ 2 கேரளா வண்டி இங்கே நிற்கிறத பார்த்தோம். நம்மவும் பைக்கில் தான் வந்தோம். இங்கே பாருங்களேன், கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷன். அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். ட்ரிவாண்ட்ரம் டு தவாங் அண்ட் நார்த் ஈஸ்ட் மொத்தமாகவே சுற்றுறாங்க போல இருக்குது. இது காசிரங்கா. பயங்கரமாக ஸ்டிக்கரெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறான். இங்கே காணோம் யாரையும். இந்த ஜிப்சியில் தான் நம்ம இப்போ சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு பின்னாடி இருந்திருக்காப்புல. கண்ணு காணுதா இல்லையா? சரி, ஓகே, ஃபைன், நம்ம யாரும் கிளம்பியாச்சு வண்டி. மத்திய பிரதேஷ் சிஎம் வந்து சுற்றி பார்க்க வந்திருக்காரு. அவருக்குள்ள வண்டி தான், அவளுக்குள்ள கான்வாய்னு சொல்லுவாங்க இல்லை, அதுதான் இவ்வளோ வண்டிகள். ஒரு சூப்பரான ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிட்டு. ப்ரோ, ஹவ் இஸ் இட்? ஃபைன். ஓ, ஒவ்வொரு வண்டியும் போய் அப்படி லைனில் நிப்பாட்டியிருக்காங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் 7:30 மணிக்கு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு இந்த சிஎம் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கள் வண்டியில் 2 பேர் தான், ஏன்னா வேறு யாரும் ஷேரிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால 2 பேர் தான் வந்து போயிட்டுருக்கோம். மற்ற வண்டியில எல்லாம் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அண்ணன் இந்த இப்போவும் மற்ற குருவி சுடியோ துப்பாக்கி வச்சு தான் காட்டில் நடந்துட்டு இருக்காரு. நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பாலத்தை கடந்து போயிட்டுருக்கோம். இந்த பாலத்தை தாண்டி தான் காடு. இந்த காட்டில் தான் பல மிருகங்களில் பார்க்க முடியும். காலையிலே மத்திய பிரதேஷ் சிஎம் வந்து இங்கே போயிட்டு வந்திருக்காரு. நம்ம இப்போ போகிறோம். இந்த ரைடை என்ஜாய் பண்ணுறோம் மக்களே. நீங்களும் பாருங்கள். இந்த காசிரங்காவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன இருக்குன்னு உள்ளதை காட்டி தர்றதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் மக்கள். ஃப்ரெண்டில் ரைடு போயிட்டுருக்கு. இந்த வழி போயிட்டு இந்த வழி வரும். இதுதான் சம்பவம். கொஞ்சம் வண்டி இப்படி போயிட்டு இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி வரும். நம்ம இந்த வழி போகிறோம். நம்ம தான் செகண்ட் ரைடு போகிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் ஏதாச்சும் கண்ணில் மாட்டுதா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே வந்து என்ன தண்ணிக்குள்ளாடி வந்து ஒரு 2 காண்டாமிருகம் கடந்துட்டுருக்கு. அதை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம ஜூம் பண்ணுறோம். அது வெளியில் நின்னா இன்னும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஜீப்பில் எழும்பி நின்று வீடியோ எடுக்கிறது வேற லெவலில் இருக்குது மக்களே. இந்த மாதிரி ஒரு ஜீப்பை வாங்கி ஊரில் ஓட்டணும். இதுதான் அடுத்த ஒரு இதாக இருந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்க, நிறையவே இந்த மிளாவுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், அதெல்லாம் இங்கே நின்றுட்டு இருக்கு. தோடாசு இருக்குண்ணா, நான் பார்த்தீங்களா மிளாவு போயிட்டுருக்கா. கொம்பு நீண்ட மிளாவு ஒரு 5 அணை நிற்கிது. காட்டு மாடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த இது நின்றுருக்கு பாருங்களேன்.
இங்கே பாருங்களேன், இவ்வளோ பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. இருக்குண்ணா ஊரில் மாடு மேய்ச்சிட்டு நிற்கும்ல, அதே மாதிரி மேய்ஞ்சிட்டு நிற்க பாருங்க. அதுக்கு குட்டியும் கூட நிற்கிது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் காண்டாமிருகத்தை பார்க்குறோன்னா எப்படி இருக்கும்? வேறு லெவல் வைப் தான், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு மாடு, எப்போ அதுக்கு கொம்பை பார்த்தியலா, காளை மாடாக்கும். இங்கே பல மிருகங்கள் மட்டும் இல்லை, பறவைகளும் இருந்துகிட்ருக்கு. அந்த பறவைகளை வீடியோ எடுக்கிறதுக்கு முடியலை, ஏன்னா நம்மள்ட்ட கேமரா இல்லாத ஒரு மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதனால் பார்க்க இந்த ரைடே சூப்பராக இருந்துகிட்ருக்கு மக்களே. ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய மிருகங்கள் அங்கே அந்த பக்கத்தில் நிற்கிறதெல்லாம் தெரியுது. இங்கே நிறைய பறவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பெலிக்கான் பறவைகள் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே வரிசையாக உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா? ஜீப்பில் ரைடு போனாலும் இந்த யானையோட ஸ்மெல் அப்படியே வந்துட்டுருக்கு. பக்கத்தில் யானை நிற்கிற மாதிரியே இருக்குது. இங்கே எங்கேயோ யானை நிற்கிற அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு குருவி இருந்துட்டு. இது என்ன குருவின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்தியன் ரோலர்னு சொல்கிற இந்த ஒரு கிளி இங்கே நிறைய இருக்குது. அது பறக்கிறப்போ ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது. பேர் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் காட்டில் உள்ள மிருகங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அந்த மிருகங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. காரணம் நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், அங்கே மானெல்லாம் நின்றுட்டுருக்கு. அந்த குருவி பறக்கிறப்ப பார்த்தீங்களா, அதோட கலர் சூப்பராக இருக்கும். சத்தியம் போய் சொல்கிறேன், இந்த காட்டுக்குள்ளாடி வந்து நாங்கள் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. என்னன்னா ஆப்போசிட் சைடில் என்ன நிற்கிதுன்னு கூட தெரியாத அளவுக்கு புல் வளர்ந்து கிடக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி புல்லே எல்லாம் கண்டா இதுக்கு முன்னே மாட்டுக்கு அறுத்துருவாவ. ஆனால் இது காடு. புளிச்சாம்பில்லுன்னு சொல்லுவாங்க இல்லை, இந்த புளிச்சாம்பில்லு தான் இங்கே அதிகமாக கிடந்துட்டு கிடக்கு. நம்ம ஊரில் புளிச்சாங்கன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஒரு 2-4 பக்கத்துக்கு கிடக்கும் புல்லு. அந்த புல்லுக்கு உள்ளாடி என்ன கிடக்குன்னு எனக்கு தெரியாது. வண்டியில் என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நிற்க நடுக்காட்டில் தனியாக நிற்கவையா, யாருமே இல்லையா, யாராச்சும் வாங்கய்யா. ஒன்றுக்கு இருக்கட்டான்னு தான் கேட்டாப்புல. நீ இறங்க கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். திரும்ப ஏதோ பண்ணி வண்டி எடுத்துட்டேன். சுற்றி முற்றி யாரும் இல்லை, நம்ம வண்டி மட்டும்தான் தனியாக போகும் போல இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த ரைனோசர் இருக்குல்ல, ரைனோன்னு சொல்கிறது நம்ம காண்டாமிருகம் தான். காண்டாமிருகத்தை பற்றி ஒரு விஷயம் இப்போ கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து கிடக்கிறது அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் அது உச்சா போகிறது மட்டும் கிடையாது, டாய்லெட் போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான இடத்துல தான் போகுமா. அது மட்டும் கிடையாது, ஒரே இடத்துல தான் போகுமா. இந்த இடத்த பார்த்தா தெரியும், ஏதோ வாரி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் வந்து இந்த இது என்ன சம்பவம்னா, ஒரே இடத்துல தான் இது வந்து டட்டா போயிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டாக்கல, அது கிடக்கிறது அழுக்கு தண்ணியா இருந்தாலும் போறது வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல தான் போகும் அப்படின்னு. இதை பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல சாணி வாரி ஒரு இடத்துல கூட்டி வச்சது மாதிரி இருக்கு. காட்டுல எவையா சாணி வார போறான் அந்த மாதிரி, அதை யோசிச்சீங்கன்னா தெரியும். இதை பார்த்தா தெரியுது. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த இது காண்டாமிருகம் வந்து ஒரு குழந்தை பெறும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, போற வழியில எல்லாம் இந்த காண்டாமிருகத்தோட டட்டி தான் கிடந்துட்டு இருக்கு. அது இங்கே வந்து தான் டட்டி போகும் போல, ஒரே இடத்துல தான் போகுமா. அதான் அதில் உள்ள சம்பவம். இந்த ஏரியாவிலலாம் டைகர் இருக்குதுன்னு, நேற்றுக்கு இந்த ஏரியாவில் வந்து டைகர் போனதாக சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, டைகர் போன வழித்தடம் எல்லாம் நிறையவே நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு கால் அடையாளம் எல்லாமே. மொத்தம் 14 கிலோமீட்டர் வந்து சுற்றி இருக்கும். இன்னும் போக வேண்டிய இடம் இருக்கானா, இப்போ அங்கே தண்ணி யாரு கிடக்க காரணத்தினால அங்கே எல்லாம் போகாமல் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து இன்னொரு வழிக்கு போயிட்டுருக்காங்க. இந்தியாவின் மிக அடர்ந்த காடான காசிரங்காவில் தான் நம்ம இப்போ உள்ளோம். பார்த்தீர்கள், பல இடங்களில் பல காடுகள், பல ஒரு டீப்பான, ரொம்ப மிகவும் உள்ளான ஒரு காடாக இருந்துட்டு இருக்கிறது. இந்த காட்டில் என்ன இருக்கிறது? பெரிய காண்டாமிருகங்களும், யானைகளும், புலிகளும், மான்களும், பறவைகளும் அனைத்தும் உள்ளன. இவையெல்லாம் அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று தான் நம்ம வந்திருக்கிறோம். காட்டெருமை கூட்டமாட்டு போயிட்டு இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. நம்ம ஊருக்கு எருமை மாதிரி கிடையாது, அது பெரிய காட்டெருமையாக இருந்துட்டு இருக்கு. காட்டெருமை, அதுக்கு கொம்பை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு.
கூட்டமாட்டு போகிற காட்டெருமையை பற்றிலாம் ஓடுது ஒன்று. காட்டெருமை கூட்டம். ஊரில் மாடு மேய்ஞ்சிட்டு நிற்கிறது மாதிரி காண்டாமிருகம் மேய்ஞ்சிட்டு நிற்க பாருங்க. பயமாகவே தோணலை. இங்கே பாருங்கள், வண்டி எல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே மேய்ஞ்சிட்டு நிற்கிது. இங்கே ஜூல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காம்பவுண்டு கட்டி இதை எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அப்படியே சவாரியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். சாப்பிட்டுட்டு பாருங்க, ஒத்த தனியாக வந்து நிற்கிது, பயமே இல்லாமல். சிங்கம் புலியெல்லாம் அட்டாக் பண்ணால் கூட ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ இருக்குது என்ன அதனுள்ள மொத்த டீட்டெயிலும், டைகர் எவ்வளோ இருக்குது, அப்புறம் பஃபல்லோ எவ்வளோ இருக்குது, ரைனோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறத மொத்தமாட்ட இங்கே கொடுத்துருக்காங்க. 2 ட்ரிப்பு அப்படி சுற்றி வந்துட்டு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போக வேண்டியதான். வியூ பாயிண்ட் இருக்குது, அந்த வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். மேலே போய் காசிரங்கோட அழகை பார்ப்போம். காட்டின் அழகை பெரிய சம்பவமாட்டம் தெரியல, இருந்தாலும் ஓகே. இனி இங்கேருந்து நம்ம வேறு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு பார்க்குறோம். மக்கள் நிறைய இடம் பார்த்தாச்சு. பார்த்ததில் ரொம்ப நல்லா இருந்த இடம் எல்லாம். ஒரு சூப்பரான ஒரு ரைடு, ஜிப்சி ரைடு. கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு இடமா இருந்துகிட்ருக்கு. டிசம்பர் டைம், ஜனவரியில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரான மிருகங்களெல்லாம் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மானோட கொம்பு, அப்புறம் காட்டெருமையோட கொம்பு, இந்த எலும்பு கூடெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. நிறைய இந்த மானோட கொம்பு அது இதெல்லாமே இங்கே இருந்துகிட்ருக்கு, பார்க்க முடியுது உங்களால். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் தான் மானுங்க கொம்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேரை போலீஸ் பிடிக்கும்ல, இங்கேருந்து தான் திருடுறாங்கன்னு நினைக்கிறேன்.